கரூர் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட கழக செயலாளராக 10 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். 2016 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்து வெற்றி பெற்ற பிறகு என்னை அமைச்சராக்கினார்கள். அதுமாதிரி 2021 அதே தொகுதியில தோல்வியடைந்து விட்டேன். 26 அதே தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள், உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு, ஆட்சி அமைப்பதில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கருத்தை கூறியதால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தனிக்குழுவாக இருந்தோம். கட்சியிலிருந்து எங்கேயும் போகல. தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னோம். அதுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்று கழகத்தில கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில கழகத்தில் இணைத்துக் கொண்டோம். அதன் பிறகு நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு எங்களை எல்லாம் வரவழைத்து உரிய மரியாதை கொடுத்து சால்வை அணிவித்து எங்களை கௌரவித்தார்கள். இன்று கரூர் மாவட்டத்திற்கு வந்து கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் குளித்தலையில் அவருடைய அலுவலகத்தில் அவரை சந்தித்தோம். கழக நிர்வாகிகளை சந்தித்து மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் பாலு அவர்களையும் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து அவருக்கு சால்வை மதி அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்தோம். கழக நிர்வாகிகள் இப்ப இளைஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. எல்லா நிர்வாகிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து மாவட்ட கழக செயலாளர் மற்றும் மற்ற நிர்வாகிகளோடு இணைந்து என்னோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைந்தவர்களும் சேர்ந்து கழக பணியாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் இடைத்தேர்தலில தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெறுவதற்கு பாடுபடுவோம் என்று கூறி இந்த நல்லாட்சி தொடர வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை, ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சியை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் என்னோடு வந்த நிர்வாகிகளும் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம். தமிழக கரூர் வருகைக்கு ஏற்பாடு 10ஆம் தேதி வர்றதாக சொன்னாங்க. நேற்று அங்கே என்கிட்ட மாவட்ட செயலாளர் பேசின நேற்று இப்பதான் வந்திருக்கிறோம். 10ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகை தர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து அந்த பணிகள் மும்முரமாக நடைபெறும். அது எனக்கு நேற்று அங்க இருந்தது எனக்கு தெரியல. ஒரு நாளா 10ஆம் தேதி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி மட்டும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, எது இருக்கிறதுனால கூடி சீக்கிரமே உங்களுக்கு வந்து அவருடைய டீட்டெயில் கொடுப்பாங்க. முடிவு ஆகல, இடம் எல்லா டீடைல்ஸும் சொல்லிடுறேன். முதலமைச்சரா வரனால கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால வந்து முறைப்படி அவங்க கவர்மெண்ட் வந்து அறிவிப்பாங்க. அந்த டீடைல் 10ஆம் தேதி வரேன்னு இருக்காரு. வர்றது கன்ஃபார்ம். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஆமா, இல்ல அது தனி மக்கள் சந்திப்பு இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த டீடைல் அவங்க சொல்லுவாங்க. வந்திருக்காங்க. நான் பண்ணிட்டு ஒரு பிரஸ் மீட் தான் ஏற்பாடு மட்டும் உங்களுக்கு சொல்லுவோம். 5 நாள் டைம் இருக்கு. ஒரு தலைவர் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். முடிச்சு எல்லாமே அப்படியே தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும்
சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.